சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இந்த வசனம் ஸ்ட்ரெயிட்டா இயேசுவாண்டவரை குறித்து பேசுது. இயேசுவாண்டவருடைய மரணத்தை குறித்து பேசுது. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவனாகிய இயேசுவை குறித்து அந்த நாட்டில் இருந்த தலைவர்கள் அவர்கள் ஆலோசனை பண்ணி இயேசுவை கொலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இந்த நாட்களையும் தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு சொன்ன முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, கடைசியாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொன்ன வார்த்தை என்னன்னா, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, இயேசு யாரையும் மதம் மாற்ற சொல்லலை, யாரும் போய் நீங்க மதம் மாற்றுங்கன்னு சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. உண்மையாவே சொல்லணும்னா இயேசு உண்மையா அந்த மாதிரி காரியத்தை சொல்லவே இல்லை. மதத்தை மாற்ற இயேசு வரல, மனதை மாற்ற, மனிதனுடைய இருதயங்களை செவ்வைப்படுத்த, அவன் பரலோகராஜ்யம் போகிறதுக்கு இயேசுதான் வழி என்பதை வேதம் சொல்லுகிறதுனால, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசுவானவருடைய வாயின் வார்த்தையினால கடவுள்கிட்ட போகிறதுக்கு நான் தான் வழி என்பதை அவர் சொன்னதுனால, இதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமைக்குள்ள நாங்கள் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இதை சொல்லவில்லை என்றால் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன் என்பதாக வேதம் சொல்லுது. நான் ஒரு தேவனை பின்பற்றுகிறவன் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவன் அல்ல. இயேசுவை பின்பற்றுகிறவன் தேவனுடைய காரியத்தை போய் சொல்ல வேண்டும், இதுதான். ஆனா இதை சொல்லக்கூடாது என்பதாக நிறைய காரியங்கள் இந்த நாட்கள்ல அதிகமாயிருச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கடந்த நாட்கள்ல வரலாறுகளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அதிகமா கிறிஸ்தவம் ஒடுக்கப்பட்டுதோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்ந்ததை பார்க்கிறோம். ஆனா இந்த நாட்கள்ல கிறிஸ்தவம் தோய்ந்து போய் கொண்டு வருகிறது. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் தேவனுக்கு முன்பாக தன்னை உண்மையுள்ளவர்களாக தேவன் சொல்லுகிற வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையை மாறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது தேவன் வேதம் சொல்லுகிறது. இது கடைசி காலம். சுபாவ அன்பு இருக்காது, தற்பெருமை இருக்கும், சுயநலமுள்ளவர்களாக இருப்பாங்க என்பதாக வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கலாத்தியரில் பார்க்கலாம், தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. சுபாவ அன்பு இருக்காது, அவங்களுக்குள்ள அன்பே இருக்காது என்பதாக காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது ஒரு பொருளோ ஒரு காரியமோ அல்ல. ஆசீர்வாதம் என்பது இயேசுவை அறிகிறதே ஒரு ஆசீர்வாதம், இயேசுவை புரிந்து கொள்கிறதே ஒரு ஆசீர்வாதம். இயேசுவை பற்றி தெளிவான ஒரு வேதாந்தத்தான் சொல்லுது, என்னை அறிகிறவன் பிதாவை அறிகிறான், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். இதெல்லாம் தான் நாங்கள் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, எங்க இருதயத்தின் ஆழத்துல சொல்ல வேண்டும். இது போய் அறிவிக்கப்பட வேண்டும். இதை கேட்கிறவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, ஆனா சொல்லுகிறது எங்க கடமை, சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்குள்ள நாங்க இருக்கிறதுனால தான், கட்டாயத்துக்குள்ள எங்களை தேவன் எங்க இருதயம் சொல்லுகிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதனால இந்த வசனம் சொல்றது, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இவங்க சும்மா இயேசு சொல்றாங்க, ஆலோசனை பண்ணி அவர்களை கட்டுகளை அறுத்து அவங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போடணும் அப்படின்றதாக நினைக்கிறாங்க. ஆனா இது கடைசி காலமா இருக்கனால, இயேசுவை அறிந்தவர்களும் ஏமாற்றப்படக்கூடிய காலங்கள் வந்ததுனால, கிறிஸ்தவமும் தன்னுடைய அந்த கிறிஸ்தவத்தின் மகிமையை விட்டு வெளியே அப்படியே போகிறதுனால, இப்போ நிறைய காரியங்கள் இருக்கிறனால இப்ப சொல்றது எல்லாம் அனைவருக்கு புரிய போறது கிடையாது. ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, அறிவிக்க வேண்டியது என் கடமை. வேதவசனம் சொல்லுது, ஜீவனே போனாலும், ஆத்துமாவே ஒருத்த கெடுக்க வந்தாலும், உன்னை சுற்றுவேன், உன்னை கொன்றுவேன் சொன்னாலும் தேவனுக்காக வைராக்கியமா நிற்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இதை ஆதி நாட்கள் இருந்த சீஷர்கள் செய்தார்கள், தேவனுடைய சீடர்கள் செய்தார்கள். தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஏனென்றால் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இயேசு தேவன் அல்ல என்பதை நீ வாயில அறிக்கையிட்டு சொல்லி அந்த நாட்களில் இருந்த காரியங்கள் வரும்பொழுது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆனா இப்பொழுது எதிர்த்து நிற்கிற காரியம் இல்லை. நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் குறைந்து போனது, இயேசுவை சொல்லுகிற காரியம் மிகவும் குறைந்து போனது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சமுதாயம் தான் கெட்டு போக போகுது, வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது.
சமுதாயத்தில் ஏற்கனவே சொல்லக்கூடிய ஆட்கள் ஏதோ மேற்புச்சா சொல்லிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணாத காரியம். ஆனால் கடிந்து கொண்டு இது தப்பு, இது தவறு, இது வந்து வெளியே வா, இதுல தவறான பழக்க வழக்கங்கள், இது வெளியே வா, இது இயேசு பிடிக்காது, உன் வாழ்க்கையை பிடிக்காது, இது உன் வாழ்க்கை நாசமாக்கிறோம், உன் வாழ்க்கை கெடுத்துரும் என்பதாக போல்டா பேசக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். வேற எல்லாருமே நார்மலா பேசிட்டு போவாங்க, ஏதோ சுயநலத்தில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான், கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுகிறவர்கள், தேவனை பற்றி சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த போல்ட்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவங்க தேவனுக்குள்ள இருப்பதனால அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகமான அந்த பலன் உண்டு, அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம் உண்டு, தேவனுடைய வல்லமை உண்டு என்பதாக புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க கெடுக்கிறதுனால இது வந்து நீங்க இவங்க இயேசு பற்றி சொல்லக்கூடாது, நீங்க இயேசு பற்றி ஏன் சொல்றீங்க, நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றதுனால நஷ்டம் எங்களுக்கு அல்ல, நஷ்டம் உங்களுக்கு தான், நஷ்டம் நம்ம தேசத்துக்கு தான், நம்முடைய ஜனங்களுக்கு தான். நம்ம ஜனங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், இந்த பைபிளை தூக்குறவங்களே சரியில்லாம போய் கொண்டிருக்க காலம். அப்போ நீங்க தூக்குறவங்கள ஒரு சிலர் கொஞ்சம் கத்தரும் போது அதை கொஞ்சம் கேட்கறதுக்கு உங்க காதுகள் திறப்பதாக. நீங்க அதை கேட்கக்கூடாது, அதை நீ சொல்லாதீங்க, இயேசு பற்றி அறிக்கை சொல்லாதீங்க சொல்லி சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு மிகவும் மோசமான, அது எப்படி சொல்றதே தெரியல, அது எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இயேசு பற்றி சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசு பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியாது. நான் என்னை இயேசு பற்றி சொல்லாதன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லத்தான் ஆவேன், சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்லலைன்னா இயேசு ஏன் கிட்ட கேட்பாரு, ஏன் சொல்லல, ஏன் என்னை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்த உடனே சொல்லுவீங்க, இயேசு உங்ககிட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க இருதயத்தின் ஆழத்துல சொல்றேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்து, மனிதனாக பிறந்து, மரித்து, உயிர் தெழுந்து நீங்கள் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்தார். நாம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த இடத்துலயும் வழிகள் கிடையாது. எல்லாம் அடைபட்டு போயிடும், எந்த வழியும் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் ஒரு உதவி செய்யாது. ஒரு மனுஷனும் உங்க ஆத்மாவுக்கு ஒரு ஈடு எதுவுமே கிடையாது. தேவன் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அப்போ என்ன வேதம், நாங்கள் தவறான காரியத்தை இயேசு என்று சொல்லித்தரவில்லை. தவறான காரியத்தை சொல்லி மதம் மாற்றுகிறது என்பதே எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தையா இருக்கு. எது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மதம் மாற்ற தேவன் வரவில்லை, மனங்களை மாற்ற, இருதயங்களை மாற்ற, தேவனுக்கு நேராக செலுத்த, கடவுளுக்கு நேராக மாசற்றவர்களாக நிறுத்த, குற்றமற்றவர்களை நிறுத்த. இதுக்கு நான் அதே உதாரணங்கள் இப்போ கூட எனக்கு நிறைய ஞாபகம் வருது. நாங்கள் கூட பாவ மன்னிப்பு பெறுகிறதுக்கு எவ்வளோ தூரம் போய் தன் உயிரை பலி கொடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான காரியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது எப்படி அவங்க பண்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இதுக்கெல்லாம் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா இயேசுவை சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல. நீங்க தேவையில்லாத காரியங்களுக்கு போய் பணத்தை செலவு பண்றான், அவன் போய் அந்த ட்ரெயினை உடைக்கிறான், அவன் அந்த ஜனங்களை மதிக்க மாட்டான், ஜனங்களை நேசிக்க மாட்டான். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு காரியம் எப்படி உங்களுக்கு அது உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள அவ்வளோ கடினத்தை கொடுக்குது, இவ்வளோ வெறியை உங்களுக்கு உங்க இருதயத்தில் கொடுக்குது. தமிழ்நாட்டிலேயே பார்க்குறேன், நிறைய இடங்கள்ல பார்க்குறேன், போய் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எனக்கு புரியல. இயேசுவின் அன்பு உங்களை மூடுவதாக. யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. ஜனங்கள் அழிந்து போறாங்க, ஜனம் அழிந்து போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதில் பார்த்தேன், அரசியல்வாதி ஒருத்தன் ஒரு கும்பலாக ஒரு 5-6 பேர் சேர்ந்து போய் ஒரு வயசானவருக்கு அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் மனிதனுக்குள்ள வந்துருச்சு. சுயநலத்துக்குள்ள அதிகமாக மக்கள் போய் கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. கர்த்தர் உங்களோட பேசுவாராக, உங்கள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. சரியான காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மட்டும்தான் வழி, அதற்கு வழி வேற எதுவும் கிடையாது. அதுக்கு நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டியது கிடையாது. தேவனிடத்துல மட்டும்தான் வழி உண்டு. என்பதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாராக. கர்த்தர் உங்கள் இருதயங்களை திறப்பாராக, உங்கள் எண்ணங்களை சிந்தனைகளை திறப்பாராக. உங்களுக்கு மன சமாதானத்தை கட்டளிடுவாராக. உலகம் எப்படி சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம், ஆனா இயேசு வருகிறத ஒருவராலும் மறக்க முடியாது, மறைக்க முடியாது. அது வருவார். அவர் எல்லாரையும் கொண்டு செல்ல விரும்புகிறார். எல்லாரும் ஒரு இடத்துல வரணுன்றது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
கதை தான் உங்களுடைய ஆசிரியப்பாராக.